அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்திகஜகேசரி வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான். அது உங்கள் சுய ஜாதங்கள் எக்ஸாக்டாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்க்கணும். அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய டிகிரி சுத்தமாக கணிக்கணும். ஸ்புட்டம் போட்டு கணிக்கும் பொழுது தான் எக்ஸாக்டாக தெரியும். அதை வச்சு தான் உங்களுடைய ஜாதக பலன்களை சொல்ல முடியும். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டெல்லாம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், உங்கள் பேர், இதெல்லாம் அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் அனுப்பிச்சி வச்சால் அப்படின்னா தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கூட நீங்கள் பேசலாம். இன்றைய நாள் ஆகஸ்ட் 21ஆம் தேதி 2022 ஞாயிற்றுக்கிழமை, சுபக்கிருத் வருடம் ஆவணி மாதம் 5ஆம் திருநாள், மிருகசீரிஷ நட்சத்திரம், ரிஷபராசி, தசமி திதி தேய்பிரை, துலாம் ராசி, துலாம் லக்னம், விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே தைலத்தை ஒருத்தருக்கு தானம் பண்ணிட்டு போயிட்டேன்னா ரொம்ப அருமையாக இருக்குன்னு சொல்லலாம். ராகு காலம் சாயந்தரம் 4:30 6 மணி வரையும், யமகண்டம் மதியம் 12 மணிலிருந்து 1:30 வரையும், குளிகை மதியம் 3 மணிலிருந்து 4:30 வரையும், சுபஹோரைகள் காலை 7:30 10 மணி வரையும், பகல் 2 மணிலிருந்து 4 மணி வரையும், இரவு 9 மணிலிருந்து 10 மணி வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி, மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அபாரமான பேச்சு திறமை, ஸ்பான்டேனிட்டி சூப்பராக இருக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறும். உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களே யாரோ ஒருத்தர் உங்களுக்கு எதிரியாக மாறக்கூடிய ஸ்தானம் இருக்கிறது, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்களுடைய பேச்சில் ரொம்ப ஆழ்மை திறன் தெரியும், நிர்வாகத்திறன் தெரியும். அதனால் ஒரு சில விஷயங்கள் மற்றவங்களை கட்டுப்படுத்தக்கூடிய விஷயங்கள் மாதிரி தெரியும். அதனால் கொஞ்சம் கவனமாக நடந்துக்கணும். பொருளாதாரம் சார்ந்த சிந்தனைகள் மேலோங்கும், கடகடான பணம் வரும். அதனால் நல்ல விஷயங்களுக்காக செலவுகளும் செய்ய நேரிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ரிஷபராசி, ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி உண்டுன்னு சொல்லலாம். பல விஷயங்கள் தள்ளி போயிட்டு இருந்திருக்கும். ஆனால் இன்றைய நாள் நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய வேலைகள் ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுடைய செயல்திறன் பிரம்மாண்டமாக இருக்கும். உங்களுக்காக ஒரு சில விஷயங்கள் இன்றைய நாள் பண்ணிக்க போகிறீங்க. அது பெரிய அளவுக்கு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், சக்ஸஸை கொடுக்கும்னு சொல்லலாம். மிதுன ராசி, மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் மோட்சஸ்தானமான 12ஆம் பாவகத்தில் உங்களுடைய ராசியிலிருந்து உங்கள் லக்னத்திலிருந்து சந்திரனுடைய சஞ்சாரம் ஏற்படுறதுங்கிறது அப்பாவுக்காக சில செலவுகள் செய்வீங்க, உங்கள் மாமாவுக்காக சில செலவுகள் செய்வீங்க, நல்ல விஷயங்களுக்காக செலவுகள் செய்கிறது, வேலை நிமித்தமாக ஒரு சில இடங்களுக்கு அலைந்து திரிந்து வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு சில பேருக்கு வேலை மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம், இன்றைய நாள் நீங்கள் வேண்டுதலாக எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையிலையும் நைட்டும் வெறும் அல்பாகாரம் மட்டும் எடுத்துக்கணும். அதாவது ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு மத்தியானம் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்துட்டு ஆலயத்திற்கு சென்று அபிஷேகம் பண்ணாலும் சரி, வீட்டிலே ஒரு குட்டி சிவலிங்கம் இருந்தாலும் சரி, நீங்கள் அபிஷேகம் பண்ணிவிட்டு உணவை உட்கொள்வதுங்கிறது பெரிய அளவுக்கு பிரசித்தியை கொடுக்கும். பலவிதமான பிரச்சனைகள், முன்னோர்கள் சார்ந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளிவருவீங்கன்னு சொல்லலாம். கடக ராசி, கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெரியவங்க மூலிமா பெரிய ஒரு ஆதரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. உங்கள் அப்பாவுக்கு உடல்நிலை சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்பட்டிருந்ததுன்னா அதெல்லாம் இந்த காலகட்டங்கள் சரியாக போய்ட்டுன்னு சொல்லலாம். ஜுரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பாடாப்படுத்துன்னு இருக்கக்கூடிய நிலைமையில் இந்த நாளில் அதெல்லாம் சரியாயிடும்னு சொல்லலாம். பெரிய ஒரு பணம் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பெரிய ஒரு சான்ஸ், ஒரு நன்மதிப்பும் கௌரவம் சேர்ந்து கிடைக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் மாறும்னு சொல்லலாம். லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலைகளில் பிரம்மாண்டமான வளர்ச்சி உண்டு. எது எடுத்தாலும் சரி உங்களால் செயல்படுத்த முடியுங்கிற ஒரு தைரியம் இருக்கும். பல விதங்களில் புதிய வாய்ப்புகள் எல்லாமே தேடி வரும். ஒரு முக்கியஸ்தரை பார்த்து உங்களுடைய காரியத்தை நடத்தி கொள்ளக்கூடிய தன்மை இன்றைய நாள் நடக்க போகிறதுன்னு சொல்லலாம். உங்கள் வீட்டில் பெரியவங்க மூலிமா நல்லது நடக்கும். முதல் பையன்கிட்டேருந்து வர வேண்டிய பணம் கண்டிப்பாக சேரக்கூடிய பாக்கியங்கள் இருக்குது. மாமியார் மூலிமா பெரிய அளவுக்கு ஒரு நன்மை நடக்கக்கூடிய அபாரமான ஒரு ஆட்சி பெறக்கூடிய ஒரு நன்னாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. கன்னி ராசி, கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் ருத்ர ஜபம் பண்ணணும். இல்லை ருத்ர ஜபத்தை கேட்டாவே போகிறோம். இன்றைய நாள் நீங்கள் மனசில் நினச்ச எல்லா விதமான சத்காரியங்களும் கண்டிப்பாக நடக்கும்.
மனசில் தொழக்கூடிய மிக முக்கியமான சங்கல்பங்கள் நிறைவேறக்கூடிய பிரம்மாண்டமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. இறைவனுடைய அனுகிரகத்தின் மூலியமாக நல்ல செய்தி, நல்ல தகவல்கள் வந்து சேரக்கூடிய, கம்யூனிகேஷன் வில் பி ரிசீவ்டுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கக்கூடிய அமோகமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. பெரியவங்களுடைய அனுகிரகத்தின் மூலிமா உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை கன்சீவ் ஆகக்கூடிய பாக்கியங்கள் இருக்குது. நல் மதிப்பு பெறக்கூடிய ஒரு சுபகாரியம் நடக்கக்கூடிய, உங்கள் பேரில் கௌரவம் அதிகரிக்கக்கூடிய, தான தர்மங்கள் நிறையா செய்யக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுதுன்னு சொல்லலாம். துலாம் ராசி, துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம். ஒன்றும் இல்லை, தலை வலி லைட்டாக வரும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் பண்ணாது. அது வராமல் இருக்குன்னா காலையிலே சூரிய நமஸ்காரம் பண்ணிடுங்க. சிவபெருமான ஆலயத்திற்கு சென்று வில்வத்தை அர்ச்சனை கொடுத்துட்டு வாங்க. உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிங்க, பெரிய அளவுக்கு சிரேஷ்டமாக இருக்கும். பெரிய பாதிப்புகள்லாம் ஒன்றும் வராது. முக்கியஸ்தர்களை சந்திக்கும் பொழுது புது சட்டை போட்டு போகாமல் ஆல்ரெடி இருக்கக்கூடிய சட்டையை நல்லா அயன் பண்ணி போட்டு போகிறது பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மை கொடுக்கும்னு சொல்லலாம். விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும்னு சொல்லலாம். உங்கள் கணவனாக இருந்தால் மனைவி கிட்டேருந்து ஒரு ஆளுமை திறன் தென்படும். மனைவியாக இருந்தால் கணவர்கிட்டேருந்து ஒரு பயங்கரமான ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள் இருக்கும்னு சொல்லலாம். ஒரு சில பேருக்கு அரசாங்க உத்தியோகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், 2ஆம் குழந்தை ஆண் குழந்தையாக பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாள் இருக்கிறதுன்னு சொல்லலாம். நீங்கள் பார்க்கக்கூடிய மனுஷால் எல்லாமே ரொம்ப நேர்மைவாதிகளாக இருப்பாங்க. அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும்னு சொல்லலாம். தனுசு ராசி, தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாளாக இருக்கும். எல்லா விஷயத்துலையுமே வெற்றியை கொடுக்கக்கூடிய, வெற்றி தரக்கூடிய பிரம்மாண்டமான ஒரு நாளாக இருக்க போகிறது. கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. நிறைய விஷயங்களில் தள்ளி போயின்னு இருந்திருக்கும், அதெல்லாம் இந்த காலகட்டங்கள் சரியாக போய்ட்டுன்னு சொல்லலாம். ஒரு வேலைக்காக போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு அம்சங்கள் இன்றைய நாள் இருக்கிறது. யாருக்கிட்டே பணம் கேட்கணுன்னா இன்றைய நாள் கேட்கலாம், கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி ஒரு பெரிய லோன் வாங்கக்கூடிய அம்சங்கள் இருக்குது. அரசாங்கத்தினுடைய ஒரு ஹெல்ப் கிடைக்கும்னு சொல்லலாம். யாரெல்லாம் கால்நடை சம்மந்தப்பட்ட வியாபாரங்கள் இருக்காளோ அவளுக்கெல்லாம் யோகமான காலகட்டங்கள். அரசாங்க உத்தியோகிகளுக்கு ரொம்ப ஒரு யோகமான காலகட்டங்களாக இன்றைய நாள் முழுக்க இருக்குன்னு சொல்லலாம். மகர ராசி, மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம் சார், வேறு ஆப்ஷனே கிடையாதுன்னு இருக்கோம் சார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு ஒரு வழி பிறக்கக்கூடிய நாளாக இருக்கப்படும். உங்கள் மனசில் ஒரு முக்கியமான விஷயம் தோணும், அதை எடுத்து பண்ணலாம், பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும்னு சொல்லலாம். குழந்தை பிராக்கியம் பிரம்மாண்டமாக இருக்குது. குழந்தை மூலிமா நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. பல விதங்களில் ஏற்றம் உண்டுன்னு சொல்லலாம். முக்கியமான காரியங்களை நீங்கள் எடுத்து செயல்படுத்தக்கூடிய ஒரு வல்லமை பிறக்கிறது. மன நிம்மதி இருக்கக்கூடிய, சந்தோஷம் இருக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக நாள் இருக்கப்படுறது. கும்ப ராசி, கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலைகளில் மிகப்பெரிய அளவில் வெற்றியை காணக்கூடிய ஒரு நாளாக நாள் இருக்கப்படுறது. சுய ஒழுக்கத்தை பற்றி 10 பேருக்கு எடுத்து உரைக்கக்கூடிய பிரம்மாண்டமான நாளாக இருக்கும். நல்ல விஷயங்களுக்காக பெரிய ஒரு பொருளாதார ஏற்றம் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கப்படுது. யார்கிட்ட பணம் கேட்டிங்கன்னா இன்றைய நாள் நடக்கும். பேங்க் மூலிமா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஒரு சில பேருக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாள் இருக்கப்படுதுன்னு சொல்லலாம். உங்கள் அம்மா மூலிமா பெரிய ஒரு நல்ல விஷயம் நடக்கும், சந்தோஷம் கிடைக்கும், பாசம் உணர்வு அதிகரிக்கக்கூடிய பிரம்மாண்டமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். விவசாயிகளுக்கு யோகமான காலகட்டங்களாக இன்றைய நாள் இருக்கப்படுது. மீன ராசி, மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசில் அபாரமான தன்னம்பிக்கை, தைரியம், ஒரு விஷயத்தை ரொம்ப ஈஸியாக எடுத்து நடத்தக்கூடிய அம்சங்கள். பல பேருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வேலை கிடைக்கும். கவர்மெண்ட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், எழுத்து சம்மந்தப்பட்ட, எழுத்துப்பூர்வமாக இருக்கக்கூடிய பேங்கிங், கணக்கர்கள், டிசைன் சம்மந்தப்பட்ட டிராஃப்ட்மேனாக இருக்கவங்க, விஏஓ, ரெவென்யூ இன்ஸ்பெக்டர், இந்த மாதிரி வேலைகள்லாம் இன்றைய நாள் நீங்கள் அப்ளை பண்ணலாம், கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லலாம். அந்த மாதிரி வேலைகளுக்கு ஏதாவது முக்கியமான விஷயத்துக்காக நீங்கள் போயிட்டு வரணும்னா கண்டிப்பாக போயிட்டு வரலாம், அதுவும் நிச்சயமாக ஜெயிக்கும். இளைய சகோதரன் சகோதரி வழிகளில் சின்ன சின்ன பகைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. இன்றைய நாள் அனைத்து ராசி, அனைத்து லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் நீங்கள் மனசில் நினைச்ச எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடப்பதற்காக எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்து ததாஸ்து. நன்றி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.